Hi all. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு different variety of dosas தான் பார்க்க போறோம். அதாவது புழுங்கரிசியை வச்சு different variety of dosa என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து இந்த புழுங்கரிசியை நான் வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இங்க வச்சிருக்கேன். அரைச்சு எடுத்து வச்சிருக்க மாவு பாருங்க. இந்த அளவுக்கு திக்கா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம தேவைப்பட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்ன பார்க்க போறோம் அப்படினா கொத்தமல்லி தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் காஞ்ச கொத்தமல்லி நம்ம கையால பெருக்க 2 புடி அதை எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச கொத்தமல்லி, பெருங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்தாப்புல காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு வாணலில போட்டு ப்ளைனா நம்ம எண்ணெய் இல்லாம வறுத்து எடுத்துக்கிட்டு பொடி பண்ண போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பாருங்க, நாலத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் வாணலில போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வாசனை வர வரை வறுத்துக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் கிட்டத்தட்ட எடுக்குங்க வறுபடுறதுக்கு. நல்ல ஒரு வாசனை நமக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்போது இதை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். பாருங்க, நல்ல ஃப்ளேவர் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஃபைனா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பவுடரா. இப்போ அந்த மாவு இருந்தது இல்லையா, அதை நம்ம தோசை பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணோம் இல்லையா ஃபைன் பவுடராக ஒன்று, அது வந்து இப்போ 2 ஸ்பூன் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சால்ட்டும் நான் சேர்த்துடுறேன். அடுத்து பக்கத்தில் ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோட போட்டு தாளிச்சிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கின வெங்காயத்தை எடுத்து அந்த மாவோட ஒன்றா கொட்டிடலாம். இப்போ 2 ஸ்பூன் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு போடலாம் போல் இருந்தது. ஸோ அதனால் இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே அந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். அடுத்து 2 கருவேப்பிலையும் போட்டுடுறேன் இதோட. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கடைசியில் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டு அதையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம தோசை வாக்குற மாதிரி யூஸ்வலாக வாத்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு தவால கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். சொட்டு எண்ணெய் விட்டுடுங்க. சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். டக்குன்னு ரெடி ஆகிடுங்க இந்த தோசை. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதாவது பித்தம் உள்ளவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக சாப்பிடலாம். வாரம் ஒரு முறை இதை எடுத்துக்கலாம். டேஸ்ட் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு. நல்லா அடுத்த சைடு டர்ன் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கொத்தமல்லி தோசை ரெடி. இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். அடுத்த வெரைட்டி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே மாவு வச்சு புளி தோசை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய், பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டதும் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அடுத்து 2 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். அடுத்து இப்போதான் வெடிக்க ஆரம்பிக்குது. அடுத்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
அடுத்து 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நிமிஷம் ஆனதும் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றிடலாம். இப்போது இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரணும். பாருங்கள், இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா கொதி வரட்டும். நான் திக்காக புளியை கரைச்சி ஊற்றிருக்கேங்க. வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து மாவோடு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், அப்படியே மாவோடு ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கடைசியாக உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அரிசி மாவுங்கிறதுனால நமக்கு நல்லாவே வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. புளி தோசைக்குள்ள மாவு. தோசை எழுதியாச்சு. இப்போ சுற்றி நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சேஞ்சாக இருக்குங்க. யூஸ்வலாக நம்ம தோசை சாப்பிட்றதுக்கு இந்த வெரைட்டிஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க, சூப்பராக டர்ன் பண்ண வருது. நல்லாவே வரும். இது 2 பக்கம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அதே மாவு வச்சு இன்னொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் தோசை பார்க்க போகிறோம். அதாவது மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக தேங்காய் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோதான். அதாவது மிளகு ஒரு 15 மிளகு நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் குறைன்னு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகமும் வச்சுருக்கேன். அதாவது 15 மிளகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி தேவைக்கு ஊற்றி சால்ட்டும் போட்டுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தோசை. நம்ம தேங்காய் ஆப்ஷனல் தான். வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இதை விட்டுடலாம். பட் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மிளகு ஜீரக தோசை ஊற்றிருக்கேன். வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைட் டர்ன் பண்ணி காமிக்கிறேன். நல்லாவே எடுக்க வருங்க. இது சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறதுனால. பாருங்கள், ஒரு சைட் டர்ன் பண்ணிட்டேன். இன்னும் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இருக்கட்டும். அடுத்த சைடு எடுத்து திருப்பி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, 2 சைடும் நல்லாவே வெந்துடுச்சு. நம்மளோட அடுத்த தோசையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எடுக்க வருங்க.